எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கோட பேர் வந்து ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ். இந்த ஸ்டாக் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஸ்டாக் தான். அதிகமாக வால்யூமில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ல இதுவும் ஒன்று. இப்போ அந்த ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டன்ஷியல் பிரேக் அவுட் இருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து பிரேக் ஆகி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேன்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட் டைம்லேயே அதனால தான் இந்த ஸ்டாக் அப்லோட் பண்ணுறேன். இந்த ஸ்டாக்குடைய வீக்லி டைம் ஃப்ரேம் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஆல்ரெடி இந்த வீக்குக்கான கேண்டலில் பிரேக் அவுட் இருக்கிறது தெரியும். என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைஞ்சிருக்கும். ரெண்டாவது அதனுடைய சப்போர்ட் லைனு. நீங்கள் இப்போ இந்த ஸ்டாக்குடைய இந்த வீக்லி, அதாவது இந்த வீக் மண்டே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகி கிளியராக மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட்னு நம்ம இன்னைக்கு டே எண்ட் வரைக்கும் கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அதனால கொஞ்சம் ரிஸ்க் அவர்ஸான ட்ரேடர்ஸ் வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு கூட என்டர் ஆகிக்கலாம். அப்படி இப்போவே என்டர் ஆகணும்னு ஃபீல் பண்ணுறவங்க சின்ன பொசிஷனில் உள்ள என்டர் ஆகுங்க. தென் உங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த ஸ்டாக் மூவ் ஆக நீங்கள் இதில் வந்து பொசிஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிரேக் அவுட் நம்ம அனலைஸ் பண்ணும்போது இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய கேண்டில் ஸ்டிக்ஸ் நம்ம எப்பயுமே அனலைஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஸ்ட்ராங் மொமெண்டம் இருந்திருக்கு. கீழே சப்போர்ட்லேருந்து மேலே ரெசிஸ்டன்ஸ் வர வரைக்கும். தென் ஒரு கன்சாலிடேஷன் இருக்கு. கன்சாலிடேஷன்னா அந்த ஸ்டாக் மேலேயும் போகாம கீழேயும் போகாம ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளாரியே ரேஞ்ச் பவுண்டா இருக்கிறத கன்சாலிடேஷன் சொல்லுவோம். இப்போ ஒரு ஸ்டாக்கோட ஹெல்தி மூவ்ன்றது இப்படிதான் இருக்கணும். நேரா மேலே போயிடாம கொஞ்சம் மேலே போய் அப்புறம் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகி அப்புறம் மேலே போய் அப்புறம் கன்சாலிடேஷன் அப்புறம் மேலே அப்படி போகிறது தான் ஒரு ஸ்டாக்கோட ஹெல்தி மூவ்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹெல்த்தியாக மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பிகாஸ் ஒரு பெரிய மொமெண்டம் இருக்குது இந்த இடத்துல. இந்த மொமெண்டம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கன்சாலிடேஷன் இருக்குது. தென் ஒரு கிளியர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அந்த பிரேக் அவுட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாலும் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல வால்யூம் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ப்ரீவியஸ் வால்யூமை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்க இந்த வால்யூமும் இஸ் பெட்டர். ஸோ அதனால இந்த ஸ்டாக் வந்து க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுங்க. திஸ் இஸ் நாட் அ கால், வெயிட் பண்ணுங்க. தென் உங்களுடைய ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கை வந்து என்ட்ரி எடுங்க. ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக்குடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 1 வீக் லோ நம்ம யூஸ்வலாக சொல்கிற இருக்கும். ஸோ 1 வீக் லோ இஸ் அரௌண்ட் இந்த ஏரியாவில் வரும். அதாவது அந்த விக்குக்கு கீழே நீங்கள் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ வேறு இந்த ஸ்டாக்கில் முக்கியமான விஷயங்கள், அதாவது இப்போ இந்த சேனல் பிரேக் அவுட்ல பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். இந்த ரிவர்சல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்லி கிளியராக இருக்கும். ஒரு சார்ட் நீங்கள் பார்த்தோன்னே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் வந்து அந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான சிக்னல்ஸ்க்காக நீங்கள் எப்போவுமே வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணி ஒரு சார்ட்டில் நம்ம வந்துட்டு கேண்டல்ஸ் வரைஞ்சி, அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி அது வந்து நம்மளுக்கு ஃபேவரபுளாக மூவ் ஆகணும்னு எதிர்பார்க்கறத விட வெயிட் பண்ணி இந்த மாதிரியான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிராப் பண்ணுறது தான் புதுசு எழுதணும். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.